நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். இயேசுவினியவர்களே, இந்த நவநாள் திருப்பலியை சென்னை சார்ந்த கார்த்திக் ட்விங்கிள் இவருடைய 21வது ஆண்டு திருமண நாள் நன்றிபடியாக ஒப்புக் கொடுப்போம். ஆரோக்கியராஜ் கிருஷ்ணம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்கவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க, மகள் சந்தியா செல்வி குடும்பத்திற்கு நல்ல மன நிம்மதியும், பேரன் திருக்குமரன் வருண் பேத்தி மெஸ்ஸியா ராணி நல்ல சுகத்தை பெற, மகன் ராஜதுரைக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல வேலை கிடைக்கும்படியாக தாயிடம் செபிக்கிறார்கள். கார்த்திக் அருளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஜெபிக்கிறார்கள். பாண்டிய தேவர் பூரணம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு புனித லூர் தன்னை வழியாக கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் செல்லத்துறை மகள் ஆரோக்கியமேறி ஆரோக்கியமர்களுக்கு உடல் உள்ள சுகம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் பெருக, செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறார்கள். தவிடன் மிக்கேலம்மாள் குடும்பத்திற்கு இறை அருள் கிடைக்க, மகள்கள் மகாலட்சுமி கல்பனா இருவருக்கும் நல்ல ஒழுக்கம் கல்வி அறிவு கிடைக்க, சுந்தரம்மாளுக்கு நல்ல சுகம் கிடைக்க, செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைய, குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். போதி தேவர் மகள் மிக்கேலம்மாள் குடும்பத்திற்கு புனித லூர் தன்னை வழியாக அருள் வரம் கிடைக்கவும், மற்றும் பேரன் பேத்திகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க, மற்றும் சகோதரி மரிய செல்வம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இறையருள் கிடைக்க வேண்டுகிறார்கள். மரிய செல்வத்திற்கு கண் பார்வை நலமுறையில் கிடைப்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். திரவியம் ஆசிலாமேரி குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, மகன்கள் அந்தோனிராஜ் ஜோசப் கென்றி அருள்ராஜ் மற்றும் மருமகள் சுதாவிற்கு நல் சுகம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரியாதை துறை பாண்டி தேவர் ராஜம்மாள் இவருடைய ஆண்மை திளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். அந்தோனி தங்கத்தாய் குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் மனோஜ் நல்ல வடிப்பிற்காகவும் இறைபக்தியில் வளரவும், மகள் சுதாவிற்கு நற்சுகம் கிடைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிவகிரி சார்ந்த செல்வராஜ் குழந்தை தரஸ் குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் சக்கரவர்த்தி மருமகள் கிருஷ்ணவேணி மகன் சக்கரவர்த்தி இந்திய இராணுவத்தில் சிறப்பாக பணிபுரியும்படியாக, ஜான்சி தேவி பூபதி வளர்ச்சிக்காக, பேரன்கள் சதின்னு மகாதேவ் சகஸ்தீபன் செல்வ திக்சன் இறை நம்பிக்கையில் வளரும்படியாக ஜெபிக்கிறார்கள். விளைக்கவுடன்பட்டி தாமைக்கேல் சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, மகள் அதஸ்புலா மகன் அஸ்வின் இறை நம்பிக்கையில் வளரவும், படிப்பில் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் மறித்த அம்மா அந்தோனி அம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காக, அப்பா தங்கப்பாண்டி நல் சுகத்திற்காக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுபடியாக கேட்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறைசிவர்களே, அன்னையினுடைய நவநாள் திருப்பலியிலே எக்காலத்திற்கும் கன்னி லூர்து அன்னை என்கிற தலைப்பிலே இந்த நாளில் சிறப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரை பாதுகாப்பு நமக்கு எந்நாளும் கிடைக்கும்படியாக திருப்பலியிலே மன்றாடும். திருப்பலியில் ஒப்புக் கொடுத்த கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய கருத்துக்களுக்காக இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக நாம் எல்லா நலன்களையும் எல்லா காலத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிமரியாளே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த லூர்தன்னை வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து நின்று அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுடைய கட்டளைகளுக்கு இட வேண்டும் என்று கூறினார். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன், வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது மீட்பராவார், அவரே எனக்கென்றும் ஒளியாவார். ஆண்டவர் எனது மீட்பராவார், அவரே எனக்கென்றும் ஒளியாவார். வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் தேவன், வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் தேவன் சீர்வழி நடத்திடுவார். அவர் வழி தொடர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்திய எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் முதல் 12 இறைவார்த்தைகள். இயேசு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் அங்கே குணமாக்கினார். பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தம் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் இயேசுவை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு இயேசு, அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே உங்களை அன்னையினுடைய விழாவில் சந்திப்பதில், உங்களோடு இணைந்து செபிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். இந்த நாளில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, எக்காலத்திற்கும் வெளியூரில் வந்து பாட்டு படிக்கிறவங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அப்படிதானே? என்ன தலைப்பு? சந்தோஷம். எக்காலத்திற்கும் கன்னி மரியா. சரிங்களா? லூர்து அன்னை. இனி இவர்களே, திருச்சபையில் கன்னியர்களுக்கு என்று ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது. கன்னியர்கள் என்றால் இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கிற வரி அவர்கள் திருமணம் செய்யாதவர்கள், ஆணை அறியாதவர்கள், அதுதான் பொதுவாக கொண்டிருக்கிற ஒரு கருத்து. ஆனால் திருச்சபை இந்த தன்மையை இன்னும் ஆழப்படுத்தி பார்க்க விரும்புகிறது. வெறுமனே ஆண் தொடர்பை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒருவர் கண்ணி இல்லை என்பதை குறித்தல்ல. கன்னித்தன்மையை குறித்து திருச்சபை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது ஒரு மனநிலை, அது உறவு நிலை அல்ல, மனநிலை. ஆண்டவருக்காக நான் இந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறேன், ஆண்டவருக்காக என்று நான் எடுக்கிற ஒரு காரியத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்கிற பண்பை வெளிப்படுத்துவது தான் கன்னித்தன்மை. இனி இவர்களே, நம்முடைய தாய் மரியாவோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு முன்பாக அந்த கன்னித்தன்மை குறித்து திருச்சபையில் அல்லது விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வது அவசியம். இனி இவர்களே, இன்று நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்திலே இந்த கன்னித்தன்மை அல்லது இந்த திருமணம் முடிக்காத நிலையை பற்றி சொல்லப்படுகிறது. சிலர் பிறவியிலேயே அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இல்லாத ஒரு நிலையிலே
திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சிலர் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக மற்ற காரணத்தின் மூலமாக அப்படி மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குமான தகுந்த உடல் சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு என்று இந்த நிலைக்கு தங்களை ஆளாக்கி கொள்கிறார்கள் என்று 3 விதமாக சொல்லப்படுகிறது. இந்த 3வது நிலைமை தான் இன்று நாம் சிந்திக்கிற ஒரு காரியம். கன்னித்தன்மை என்பது அன்னை மரியா கடவுளுக்காக தனது கன்னிமையை ஒப்பு கொடுக்கிறது. கடவுளுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக, கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை வாழ்வதற்காக அவர் ஏற்றிருக்கிற ஒரு அர்ப்பண மனநிலை தான் இந்த கன்னிமை. எக்காலத்திலும் கன்னிமை அப்படிங்கிறது பொதுவாக அந்த 3 காரியத்தில் பற்றி சொல்லப்படுது. இயேசுனுடைய பிறப்பிற்கு முன்பால், இயேசுவை கருத்தரிப்பதற்கு முன்பால், இயேசுவை கருத்தரித்த போது, இயேசுவை பிறப்பித்த பெற்றெடுத்த பின்பு 3 நிலையிலும் அன்னை மரியா கன்னியாக இருந்தார். இனி இவர்களே 3 நிலையிலும் அன்னை மரியா கடவுளை எப்படி கருத்தாங்கி இருந்தார் அல்லது கடவுளுக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்திருந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எக்காலத்திலும் முப்பொழுதும் கன்னிகை என்றால் எந்த தன்மை? இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக. இனி இவர்களே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லது மரபு வழியான நம்பிக்கையில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியா ஆலயத்தை விட்டு விலகாது ஜெபித்து கொண்டிருந்தார் என்று மரபு வழியில் ஒரு அன்னை மரியா தான் அந்த வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆலயத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தார். கபிரியேல் வானதூதருடைய அழைப்பு கூட ஆலயத்தில் நிகழ்ந்தது என்று ஒரு நம்பிக்கை உண்டு, அவருடைய வீட்டில் வைத்து நிகழ்ந்தது என்ற ஒரு கருத்தாக்கமும் உண்டு. அப்போ ஆண்டவரோடு எந்த அளவிற்கு அன்னை மரியா இணைந்திருந்தார் என்று சொன்னால், ஆலயத்தில் வைத்தே ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றுகிறார். எனவே இயேசுவை கருத்தரிப்பதற்கு முன்பாக, திருமண காரியங்களை பேசுவதற்கு முன்பாகவே அவர் தன்னை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தியிருந்தார். ஆண்டவருடைய பணியை செய்வதிலும், ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதும், ஆண்டவருடைய காரியங்களை செய்வதிலும் அன்னை மரியா மிகவும் உறுதியாக இருந்தார். கருத்தரித்த காலம், இயேசுவை தூய ஆவினால் அவர் கருத்தரித்திருக்கிற காலத்தில் கடவுள் தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரை கடவுள் தன்மையில் உள்ளவர் என்று சொல்வோம்? யார் தகுந்த வேளையிலே ஒருவருக்கு உதவியாக இருக்கிறாரோ. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், இன்னொருவரை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்தார் என்றால் கடவுள் மாதிரி, தெய்வம் மாதிரி உதவி செஞ்சீங்க அப்படி சொல்லுவோம். எலிசபெத் அம்மாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர் தனக்கு வயது முதிர்ந்த காலத்திலே கருத்தரிக்கிறார். இப்போ நம்ம ஊரில் யாருக்காவது ஒரு 40 வயசில் அவங்க கர்ப்பம் ஆகிட்டாங்க தெரிஞ்சால் அங்கே எத்தனை பேர் மூஞ்சை பார்ப்பாங்க? பார்க்க மாட்டான். கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், அப்படிதானா? அது இயல்பான முறையில் நடக்கலாம், அல்லது மருத்துவ முறையில் நடக்கலாம். அவங்களுக்கு குழந்தைங்கிறது நல்ல செய்தி. ஆனால் ஒரு வயசை கடந்த பிறகு ஒருத்தவங்க குழந்தை தாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அதை கொஞ்சம் அவமானமாக பார்ப்போம், கொஞ்சம் வயசு கடந்த பிறகு. அப்போ எலிசபெத்தமாக எவ்வளோ காலம் கழிச்சு கிடந்துச்சு, வயது முதிர்ந்த காலத்திலே கருத்தரித்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. விவிலியம் சொல்கிறது, ஏறக்குறைய 5 மாதம் அளவும் யார் கண்ணுக்கும் படாமல் அவர் மறைந்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தி, ஆனால் சொல்ல முடியாது. இந்த வயசுலையா உங்கள் வீட்டுக்காரர் வெளியூரில் இருக்கிறார், உனக்கு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா என்று மறைந்திருக்கிறார். மறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே அன்னை மரியாவுக்கு அந்த செய்தியை வானதூதரால் சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர் நெடுந்தொலைவு பயணம் செய்து எலிசபெத்திற்கு உதவி செய்கிறார். கடவுள் தன்மை. எனவே இயேசுவை கருத்தாங்கி இருக்கிற பொழுது அவர் கன்னிமையை காப்பாற்றி கொண்டார் என்று சொன்னால் கடவுள் தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவருக்கு உதவி செய்வதுதான் ஆண்டவருடைய இயல்பு. திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவனது குரலுக்கு செவிசாய்த்தார், எல்லா விதமான இடுக்கணிலிருந்து அவனை மீட்டுக் கொண்டார் விவிலியம் சொல்கிறது. அப்போ கடவுள் தன்மை என்பது யார் ஒருவர் தன்னுடைய தேவையிலே ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் உதவி செய்வது. எனவே அன்னை மரியா இயேசுவை தாங்கி இருக்கிற பொழுது தனது கன்னிமையை காத்து கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை, கடவுளுடைய மகனை பெற்றெடுக்கிற பொழுது அந்த இயல்பிலேயே என்னுடைய மகனை நான் வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லி அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்? எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு உதவி செய்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 3 மாதங்கள். 3 மாதம்னா கருத்தரிக்கை இயலாது சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லப்படுகிறது. 6 3 9 ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான. அப்போ ஒருவருக்கு உதவி செய்வது என்று சொன்னால் முழுவதுமாக அவருக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு காலம் உதவி செய்கிறது. 1 நாள் 2 நாள் இல்லை, எனக்கு எப்போ முடியுமோ அது வரைக்கும் இல்லை. நான் உதவி செய்ய முடிவு பண்ணிட்டேன்னா அதை முழுசாக செய்வேன். இது கடவுளுடைய தன்மை. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் மேலான ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். அப்போ கடவுள் நமக்கு தேவையை விட மிகுதியாக கொடுப்பார். அப்போ மிகுதியாக கொடுக்கிற தன்மையை அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இயேசுவை கருத்தாங்கி இருக்கிற பொழுது, அப்போ இயேசுவை கருத்தாங்கி இருக்கிற பொழுது கண்ணிமையை காத்து கொண்டார் என்று சொன்னால் இறை தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
இயேசுவை பெற்றெடுத்த பிற்பாடு கன்னிமை என்பதை இறை தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதே பண்புகள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நற்செயல்கள் செய்தார். விவிலியம் அதுதான் சொல்கிறது. அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சென்ற இடமெல்லாம் நற்செயல் செய்து கொண்டே போனார். நற்செயலை அறிவித்துக் கொண்டு நற்செயல்கள் செய்து கொண்டே போனார். அப்போ அன்னை மரியா எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் புண்ணியங்கள் நடக்கும்படியாக நற்செயல் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். காணாவர் திருமணம் நமக்குலாம் தெரியும். அங்கே யாருமே கேட்கல. அன்னை மரியாட்ட போய் எப்பா இயேசுக்கு ஏதோ வல்லமை இருக்குன்னு சொன்னாங்களே, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு யாருமே கேட்கல. யாருக்குமே இயேசு பற்றி தெரியாது. இயேசு நிகழ்த்திய முதல் புதுமையே அங்கே தான். அப்போ அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் அது தெரிந்திருந்தது. ஆனால் அன்னை மரியா என்ன செய்கிறார்? காத்திருக்கவில்லை, உடனடியாக சென்று உதவி செய்ய முற்படுகிறார். தன்னுடைய மகனை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அவன் பேய் பிடித்தவன், பெருந்தினிக்காரன், பாவிகளோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறான், திருச்சட்டங்களை மீறி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்ட பொழுது அன்னை மரியாவால் சும்மா இருக்க முடியல. போய் என்ன செய்கிறாங்க? மகனை பார்த்து தேற்ற வேண்டும், மகனுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ தான் இயேசு என்ன சொல்கிறார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன் கேட்பதற்கான காரணம் அதுதான். நான் கடவுள் பணி செய்ய வந்திருக்கிறேன். கடவுள் பணி செய்ய வருகிற பொழுது, பொது வாழ்க்கையில் இருக்கிற பொழுது ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எனக்கு நிகழத்தான் செய்யும். அதனால் என்னை திருப்பி கூட்டு போக வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படி எனக்கு அம்மாவாக இருக்க முடியும்? கடவுள் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றது இல்லையா என்று சொன்னபோது உடனே திரும்பி போகிறார். அப்போ இயேசுவை உலகிற்கு கொடுத்து விட்டு அந்த உலகிற்கு கொடுத்த தனது மகனை இறுதி வரை அது நிலைத்திருக்க செய்கிறார். எனவே தான் சிலுவை பாதையிலே அன்னை மரியா இயேசுவோடு பயணிக்கிறார். இறக்கும் வரையில் இறந்த மகனை தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு அதற்கு அடுத்ததாக சீடர்களை ஒன்று சேர்த்து மேல் மாடியில் வைத்து ஜெபிக்கிறது என்று சொல்லி, இயேசுவை பெற்றெடுத்த பிறகு கூட அவர் தனக்கு இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. திருச்சபை சொல்லுகிற கன்னிமை என்பது, கன்னித்தன்மை என்பது திருச்சபையில் எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவருக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், அந்த வாக்குறுதியில் ஒருபோதும் நெறி பிறளாது வாழ்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய வாக்குறுதியை நான் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தேனோ அதை நான் காத்துக்கொள்கிறேன் என்பதுதான் கன்னிமை என்பதற்காக திருச்சபை கொடுக்கிற விளக்கம். இனி இவர்களே இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கணும். கடவுளுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்துருக்குமா? கொடுத்துருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்துருக்கேன், கொடுக்கல. பூசையில் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களோ? சரி, சந்தோஷம். குறைஞ்சபட்சம் அதையாவது கடைப்பிடிங்க, சரிங்களா? நன்மை கொடுக்க முடியாது வாய் திறப்பையில், அப்போ வாய் திறக்க முடியாது. சந்தோஷம். இனி இவர்களே கடவுளுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட வாக்குறுதி, 1 2லாம் கிடையாது, ஏகப்பட்ட வாக்குறுதி. நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குறுதி பாருங்க, ஞானசனம் வாங்கியிருக்கீங்களா? பரவாயில்ல, நான் 2 3 பேர் ஆமான்னு சொல்கிறீங்க. ஞானசனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அப்படி தானே? ஞானசனம் வழிபாடையாவது பார்த்துருக்கிறீங்களா? வழிபாடு பார்க்க முடியல. மெழுகுத்திரி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? மெழுகுவர்த்தி கொடுப்பாரா சாமி? உங்களிடம் கிறிஸ்துவின் ஒளி ஒப்படைக்கப்படுகிறது, இதை நீங்கள் அணையாமல் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவாங்க? குருவானது சொல்லிக்கிடுவாரா? யார்கிட்ட சொல்லுவாங்க? ஞான பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் சரி அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. அப்போ கடவுள்கிட்ட கொடுக்குற முதல் வாக்குறுதி என்னது? உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒளி என்பது இருளுக்கு எதிரான சக்தி, தீமைகளுக்கு எதிரான சக்தி. உங்கள் குழந்தையுடைய மனசில் தீமை பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்று கிறிஸ்துவின் ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிற பொழுது சரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சம்மதத்தை கொடுத்து வாங்குகிறோம். அதை என்னைக்கா காப்பாற்றிருக்குமா? பிள்ளைங்க முன்னாடி என்னென்ன வார்த்தைலாம் பேச முடியுமோ எல்லா வார்த்தையும் பேசி கெடுத்துடுறது, டிவியை போட்டு பார்க்க விடுறது. இப்போ சாப்பாடு கொடுக்குறதே மொபைல் வச்சு தான். உங்களுக்கு என்ன சாமி தெரியும்? பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுக்குள்ளே நாம் படுற பாடு இருக்குதே, அது ஃபோனில் போட்டு விட்டா அது பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு போகுது, அப்படி தானே? சரி, இப்போ வீடியோ போட்டு காட்டுதியே, குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவ பாட்டாக போட்டு காட்டுங்க, அதை எவன் பார்ப்பான்? அப்படி தானே? சும்மா ஒரு கார்ட்டூன் சேனல் போட்டோமா, சிங்க கதையை போட்டோமா, 4 பேர் வெட்டுற குத்துற பீம் பாய் அதெல்லாம் போட்டு விட்டோமா, அதை குழந்தை சிரிச்சுக்கிட்டே பார்க்கும். 4 குத்தும், அது பிரச்சனை கிடையாது. அப்போ ஆண்டவரிடம் நாம் என்னுடைய குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். ஒரு நாள் அதை கடைபிடிக்கல. நம் மனதில் இருக்கிற எல்லா வன்மங்களையும் நம்முடைய குழந்தை மேலே ஏற்றிடுறோம். நமக்கு நம்ம அண்ணன் தம்பி பிடிக்காது, உங்கள் சித்தப்பன் வீட்டுக்கு போனால் காலை ஒடிச்சிருவேன் சொல்கிறோமா இல்லையா? நான் பேசலை, நீ பேசக்கூடாது. இது வெறுமனே உறவுகிட்ட மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்காதுன்னா அவங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு பேசக்கூடாது. ஸ்கூலில் அப்படி தான். அவள்கிட்ட நீ எதுக்கு பேசினா, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். உனக்கும் அவளுக்கு தானே சண்டை, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அவளை பிடிக்காது, நீ பேசக்கூடாது.
நம்முடைய குடும்பங்களை பார்க்கிற பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும்படியான கொடுக்கப்பட்ட அந்த ஒளியை நாமே ஊதி அணைச்சிட்டு இருளை ஆத்திடுறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலுமே தனது கண்ணிமையை காத்துக்கொண்டார் என்று சொன்னால் கடவுளுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை காத்துக்கொண்டார், காப்பாற்றினார் இறுதி வரை. எனவே தான் எல்லா தலைமுறையும் அவர் பேறு பெற்றன்னு சொல்லுது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியை, நாமே கொடுக்குற வாக்குறுதியை கடைபிடிக்கல. அப்போ எப்படி நம்ம நம்மளுடைய தாய்மொழியாவை போல ஒரு கண்ணிமையை காப்பாற்ற முடியும்? ரெண்டாவது வாக்குறுதி என்னது? வெள்ளை ட்ரெஸ் எல்லாருமே போட்டிருப்பீங்க, அப்படிதானா? போட்டிருந்தீங்க போடுறதையா? வெள்ளை ட்ரெஸ் போடலன்னா சாமியார் என்ன செய்வார்? இந்த ஒரு வெள்ளை துணியை மேலே வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த வெந்நீர் ஆடை. அது சரி, ஆமாம், நமக்கு பூச ஜபமே தெரியாது, அப்படி தானே? வரிசை ஓரளவு பூச ஜபத்தை சொல்லணும்னா நாளைக்கு யாரும் பூசிக்கிற மாட்டாங்க. நாளைக்கு வரும்போது எல்லாருக்கும் தனி மைக்கு கொடுத்து எல்லோரும் பூச ஜபம் சொல்லணும்னா அவ்வளோதான். சரி, இந்த சாமி போட்டோம், அடுத்த சாமி ஆரம்பிச்சு வந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பூச ஜபமே தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்ல சொன்னால் நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? அப்படிதான். இந்த வெந்நீர் ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருக்கிறது. இதை மாசுபடாமல் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற பொழுது கொண்டு போய் சேர்ப்பீர்களாக அப்படி சொல்லப்படும். வெந்நீர் ஆடை என்பது தூய்மையின் அடையாளம். நீங்கள் போர்த்தி இருக்கிற, நீங்கள் உடுத்தி இருக்கிற இந்த வெண்ணிற ஆடையினுடைய மேன்மையை, தன்மையை, தூய்மையை உங்களுடைய வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு. நம்ம என்ன செய்கிறோம்? சரி செஞ்சிருவோம், அவ்வளோதானே. செய்கிறோமா? மறுபடியும் ஒரு கேள்விக்குறி. வெந்நீர் ஆடையா? அது எதுக்கு? வெள்ளை ட்ரெஸ் போட்டால் அழுக்கு படிஞ்சிடும் சொல்லி இப்போ கலர் ட்ரெஸ் எடுக்கிறார்கள், அப்படி தானே? வெள்ளை ட்ரெஸ் எடுப்போமா? நல்லா தான் இருக்கும், போட்டால் உடனே அழுக்காயிருமே, 2 நாளுக்கு மேலே போட முடியாது. நம்ம அழுக்காயிரும்னு பயந்து வெள்ளை ட்ரெஸ் தூக்கி தூர போடுறோம். அப்புறம் எங்கே அடையாளத்தை கடைபிடிக்க? இனி இவர்களே, அது மட்டும்தான் நம்ம கடவுள் கொடுக்குற வாக்குறுதியா? இல்லை. திருமண காலத்திலும் வாக்குறுதி கொடுக்குறோம். ஏன் சாமி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறிய, அப்படி தானே? ஆமாம். என்ன சோன்சோ என்கிற நான், சோன்சோ என்கிற உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். யார் முன்னாடி? ஃபாதர் முன்னாடியா? ஃபாதர் என்ன சொல்லுவார்? வாங்க, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் திருமணம் செய்துக்கொள்ள விரும்புகிறீர்கள், முன்னாடி வந்திருக்கீங்க, இறைவன் முன்பாகவும் இறை மக்களின் முன்பாகவும் திரு அவையின் முன்பாகவும் உங்களுடைய சம்மதத்தை தெரிவிங்கள் என்று சொல்லுவார். அப்போ நீங்கள் யாருக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க? கடவுளுக்கு முன்னாடியும் மக்களுக்கு முன்னாடியும். நீங்கள் 2 பேருக்கு முன்னாடி சொல்கிறீங்கிறதுக்கான சாட்சியை தான் நாங்கள். அப்போ 2 பேருக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறது நீங்கள். அப்போ கடவுள் முன்னாடி நீங்கள் சொல்கிற வாக்குறுதி, உன்னை நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போய் நீ தானே கிடைச்சிக்கலாம், அப்படி தானே? அது உலகத்தில் யார் எவ்வளவோ ஆள் இருக்கும் வச்சுல, ஏன் கேரகம் இந்த கரகு கும்பலத்தில் மாட்டிட்டேன் மாதிரி. இனி இவர்களே, அப்போ ஆண்டவர் முன்பாக நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம், இவரை நான் என் கணவனாக, இவரை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் அவரை அன்பு செய்வேன், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்புவேன், எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி எத்தனை நாள் கடைபிடிச்சிருக்கிறோம்? வாக்குறுதியாவது ஞாபகத்தில் வச்சிருந்தோமா? இல்லை. அன்னை எப்பொழுதும் கண்ணி என்று சொன்னால் அவர் எல்லா காலத்திலும் கடவுளுக்கு தன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். ஒருபோதும் நெறிபெறவில்லை, ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இனி இவர்களே, அன்னை மரியா கருத்தாங்கியதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? தூயாவியார் காரணம். சூசேப்பருக்கு என்ன வேலை? பாதுகாப்பாளர், ஒரு காப்பாளர், கண்காணிப்பாளர், அவ்வளவுதான். ஆனால் கடவுள் அவரிடம் ஒப்படைக்கிற பொழுது கண்காணிப்பாளராக ஒப்படைக்கவில்லை, மணமகனாக, நீங்கள் இருவரும் மணமக்கள் என்கிற நிலையில் ஒப்படைக்கிறார்கள். ஏன்னா இயேசுவை காணாமல் போகிறார். 3 நாள் கழித்து இயேசுவை கோவிலை கண்டுபிடிக்கிற பொழுது அன்னை மரியா என்ன சொல்லுகிறார்? மகனே, ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் 3 நாட்களாக காத்துட்டோம். அப்போ சூசேப்பருக்கு அவருக்குரிய இடத்தை கொடுக்கிறார் பாருங்கள். ஏனென்றால் கடவுள் முன்பாக அவரை என் கணவராக ஏற்றிருக்கிறேன், எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை, ஆனால் இவர் என்னுடைய கணவர், கடவுள் தந்த வரம். எனவே ஒருபோதும் தனது பிள்ளை முன்பாக, இன்னொருவர் முன்பாக கணவனை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. கடவுள் தன்மை அது, கடவுளுக்கு தான் கொடுத்த வாக்குறுதி அது. கடவுள் முன்பாக நிகழ்ந்த திருமணம். எனவே திருமணத்தில் கொடுக்கப்பட்ட இவர் என்னுடைய கணவர். எனவே தன்னுடைய மகளுக்கு அவர் சொல்லுகிறார் பொழுது சொல்லுகிறார், உன்னுடைய தந்தையும் நானும். நம்ம பிள்ளைகள் நினைச்சிடும், போய் உங்கள் அப்பாண்ட போய் சொல்லு, போய் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு. நம்ம 2 பேரும் சண்டை வந்துச்சா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அவர் கணவரும் மனைவின்னு கூப்பிடுறதே கிடையாது, அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு. நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். அப்போ நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேனோ, ஆண்டவர் முன்பாக எதை நான் சொல்லியிருக்கிறேனோ அதை ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை, ஒருபோதும் கடைபிடிக்கல. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறீங்க? உனக்கு பிடிச்சிச்சுன்னா
மகனே அப்பா அம்மான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடு, பிடிக்கலையா அந்த ஆளுன்னு சொல்லிடு, முடிஞ்சு போச்சு. அப்போ பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வாக்குறுதியை கடைபிடிக்கிறீங்க. நம்முடைய தாய் மரியா ஒருபோதும் அதை செய்யவில்லை, ஒருபோதும் அதை செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் கண்ணி என்று சொன்னாலும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்டியவர், சிறிதும் பிழை இல்லாமல். இனி இவர்களே லூர்து அன்னையினுடைய பிள்ளைகள்லாம். லூர்து அன்னை காட்சி கொடுக்கிற பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம் ஜெபம் செய்யுங்கள், 2வது காரியம் தவம் செய்யுங்கள், 3வது தனி மனித மாற்றம் கொள்ளுங்கள். சொல்லுங்க, முதல் காரியம் என்னது? ஜெபம், தவம், தனி மனித மாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து தொடங்குங்கள். நீங்கள் ஜெபியுங்கள், கடவுள்கிட்ட வாங்க. கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்கிற, நான் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படி இல்லை. கோயிலுக்கு வாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதையே ஆளை பார்த்து அதையே மூஞ்சை பார்த்து சண்டை போட பதிலாக கொஞ்ச நேரம் கோயிலில் போய் நிம்மதியாக இருந்துட்டு போங்க. என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஃபாதர் எல்லாரையும் கோயிலுக்குள்ளே வர சொல்லுங்கள் ஃபாதர், தெரு காம்பவுண்டில் உட்காந்துருக்காங்க, அந்த முக்கில் உட்காந்துருக்காங்க அப்படி. நான் சொன்னேன், ஐயப்பா கோயிலுக்குள்ளே வரணுன்னா தான் அவனுக்கு தோணியிருக்கு, நீ கோயிலுக்குள்ளே வா, காம்பவுண்டுக்குள்ளே உட்காரான்னு சொன்னால் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். குறைஞ்சபட்சம் கோயிலுக்குள்ளே இருந்தால் நிம்மதியாக இருந்துட்டு போகிறான். குறைஞ்சபட்சம் வீட்டிலேருந்து கோயில் வளாகத்திலே இருந்து உட்காருங்க, ஆண்டவரை தேடி வருங்கள். யாக்கோபு சொல்கிறார், ஆண்டவரை அணுகுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அப்போ முதலில் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். ஆமோஸ் சொல்கிற இறைவார்த்தை. எசையா சொல்கிறவர், ஆண்டவரை இந்த நம்புங்கள் வாழ்வீர்கள். அப்போ கடவுளை நம்புதல், கடவுளிடம் ஜெபித்தல் வாழ்விற்கான வழி. எனவே முதலில் ஜெபியுங்கள். 2வது என்ன செய்யணும்? தவம் செய்யுங்கள். தவம் என்பது என்னையே நான் ஒருத்து கொள்ளுதல். என்னையே ஒருத்துக்கொள்ளனா இப்போ காட்டில் போய் தியானம் பண்ணணுமா? இல்லை. என்னை ஒருத்து கொள்ளுதல்னா என் மேலே தப்பு இல்லை, ஆனால் ஒரு சண்டை நடக்குது, நான் முன்னாடி போய் சாரி கேட்குறது, அதை விட ஒரு சிறந்த ஒருத்தல் கிடையாது. நம்ம மேலே தப்பு இருந்தாலே சாரி கேட்க மாட்டோம், தப்பு இல்லாமல் எப்படி சாரி கேட்குறது? அப்படிதானா? நமக்கு தேவை அந்த காரியம் இல்லை, அந்த மனிதர். அதனால் அவரோடு நான் உறவு பாராட்டுவதற்காக, எனது உறவு வாழ்க்கையை நான் வளப்படுத்திக் கொள்வதற்காக தப்பு நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? நாளைக்கு தப்பு நடக்கும், நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லலாம், சொல்லிட்டு போ, ஒன்றும் குறைபட்டு போகிறதில்ல. எனக்கு நீ முக்கியங்கிற காரியத்தை சொல்வதற்காக உங்களை நீங்கள் ஒருத்துக்கொள்ளுங்கள். உங்களை திட்டுறாங்களா, ஏற்றுக்கிடுங்க. யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க? நம்ம சண்டை போடுற ஆள்லாம் நமக்கு நெருக்கமான ஆள் தான். வெளியே போய் 100 ஆள்கிட்டே சண்டை போட போகிறோம், அல்லது 2 நாட்டு கடையில் போய் போர் புரிய போகிறோமா? அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் எதிரி நாடு. நம்ம வீட்டில் இருக்கவங்க போய் இறங்கி போகிறதுல என்ன கெட்டு போகுது? ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. எனவே இனியவர்களே, தவம் என்பது உங்களுக்கு பிடித்தவரிடமிருந்து உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். இன்னொரு தடவை தாழ்த்த வேண்டாம், உங்கள் வீட்டில் உங்களை தாழ்த்திக்கிடுங்க. எப்படி கெட்டு போச்சு? கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கினார். இப்படின்னு சொல்கிறது, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனிதருக்கு கீழ் இறங்கி அடிமை நிலைக்கு இதனை மாற்றிக்கொண்டார். எனவே கடவுள் அவரை உயர்த்தான். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சகோதர சகோதரிட்ட, உங்களுடைய பெற்றோர்கிட்ட, உங்களுடைய கணவன் மனைவிட்ட, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தாழ்த்திக்கிடுங்க, சாரி கேளுங்க, ஒன்றும் கெட்டு போகுது. அதுதான் சிறந்த தவமாக இருக்கும். 3வது தனி மனித மாற்றம். எனக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ளும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மனைவி எப்போவுமே பக்கத்து வீட்டை பார்த்துட்டே இருந்தாங்களாம். நான் எதுக்கு தினாமல் அந்த வீட்டை பார்க்க? அந்த வீட்டுக்காரி வேலைக்காரிக்கு வேலையே செய்திடல, எப்போ பாருங்கள் ஒரே அழுக்காகவே இருக்குது, அந்த கண்ணாடி கூட துடைக்க தெரியல அப்படின்னு. ஒரு 2-3 நாள் இப்படியே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. 4வது நாள் கண்ணாடியை பார்த்துக்கா, எங்கே வாங்க, என்னாச்சு பாருங்கள், இன்றைக்கி தான் அவளுக்கு அந்த கண்ணாடியை ஒழுங்காக துடைக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ புருஷன் சொன்னாராம், நம்ம கண்ணாடி துடைச்சது நான், உன் வீட்டு கண்ணாடி நீ துடைக்காமல் அடுத்த வீட்டு கண்ணாடி துடைக்கணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? இது இவர்களை தனி மனித மாற்றம் என்பது நான் என்னுடைய பார்வையிலிருந்து இன்னொருவரை பார்ப்பதில்லை. ஒரு தவறு நடக்குதா, அந்த தவறுக்கு நான் இப்படி காரணமாக இருந்திருப்பேன், ஒருவேளை அது என் சைடில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, நான் எதுவும் தப்பு பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு தவறு நடக்கிறது ஒரு உறவு வாழ்க்கையிலே நான் என் நிலையிலிருந்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நான் சரி நீ தப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை நான் தப்பாக இருந்தா, ஒருவேளை என்கிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படிதானா, இது பழமொழி, இது கூட தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அப்போ ஒருவேளை எனக்கு எல்லாமே தப்பாக தெரியுதுன்னா தப்பு இருக்கலாம், என்கிட்டையும் தப்பு இருக்கலாம். அப்போ நான் சற்று யோசித்து பார்க்கிற பொழுது வாழ்க்கையே மாறும். எனவே தான் நம்முடைய லூர்து அன்னை காட்சி கொடுக்கிற பொழுது இந்த 3 காரியத்தை கடைபிடிங்கள்னு சொல்கிறான். ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், தனி மனித மாற்றத்துக்கு உங்களை ஆட்படுத்துங்கள். அன்னை மரியா இதை செய்தார். நம்முடைய தாய் மரியா லூர்து அன்னை இதை செய்தார். எனவே தான் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே அன்னை போல அன்னையுடைய பிள்ளைகளாக நாமும் வாழ்வதற்கான வரத்தை திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பார்.
பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். பலிகளில் நாளும் வளர பணிந்தேன் என்னை தருவேன். வாழ்வது நானல்ல, எந்த நேசுவை வாழ்கின்றேன். எந்த நோடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல, எந்த நேசுவை வாழ்கின்றேன். எந்த நோடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பழியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிறையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மை பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியின் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயார் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வளமர்ல உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணம் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே, பவித்திர அழகே, காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே, பேரருட் சுடரே, பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே, பவித்திர அழகே, காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே, பேரருட் சுடரே, பாசத்தினை பொழிவாய்.
பொழிவாய். என் நேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா என்புறவே எழுவாய். அகிலமும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புருவே எழுவாய். இன்புருவே எழுவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் கிறிஸ்துவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள்